கர்த்தர் நல்லவர். ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது திரும்ப அந்த வசனத்தை கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். ஏசாயா புஸ்தகம் 58 அதிகாரம் 11ஆம் வசனத்தை ஒரு வாசிப்போம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்று போலவும் இருப்பார். திருமணம் போதும் நானே பரிகாரம் சொல்றாரு. அவர் சொல்லும்போது நம்ம நினைக்கிறோம், எப்படி ஆண்டவரே இந்த வருஷம் கர்த்தரை நடத்துவார்னு சொன்னா, எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, சங்கீதம் 48 சங்கீதம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து ஒரு பிள்ளைகளை தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் அவர் கரம் பிடித்து நடத்துகிறவராய் இருக்கிறார். அவர் நடத்துறது நமக்கு நல்லா தெரியும். 48 சங்கீதம் 9ஆம் வசனத்தை 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வேதம் அப்படியா சொல்லுகிறது, தேவனே 48:10 இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள 40:19 இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலம் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் சொல்லி வசனம் வந்து பாருங்க. கர்த்தருக்கு சொல்லு 48:14 மன்னிக்கணும் 48:14 இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆண்டவர் கண்ணான தேவ பிள்ளைகள் நம்முடைய தேவன் யாரு? என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவருக்கு அழிவே கிடையாது. ஆதியும் அவர்தான், அந்தமும் அவர்தான், அல்பா ஒமேகா. நாம் எதை சொன்னாலும் அவர்தான், அவராகத்தான் இருக்கிறார். அவர்தான் முதலும் அவர்தான் முடிவுமாக இருக்கிறார். அவர்தான் சொல்றார். சங்கீதக்காரன் தாவீது ஆண்டவரை பார்த்து சொல்லும்போது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்முடைய தேவன், நம்முடைய தேவன். அன்பான தேவ பிள்ளைகளை விசுவாசிக்கிற உங்களுக்கு அவர் தேவனாக இருக்கிறார். அவர் சொல்றாரு, மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். மரண பரியந்தம் இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற வரைக்கும் என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். உதாரணத்தின் புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் ஒரு தகப்பனை போல நம்மை அவர் சுமந்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார் சொல்லி வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு சோதரம் ஞாபகம் கொடுத்து சொல்லும் பொழுது 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்களேன். உதாரணம் 32:10 பாழான நிலத்திலும் வெறுமையான அவாந்திர வழியிலும் ஆமென் அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை எப்படி கண்டுபிடிச்சீங்களா? பாழான நிலத்திலும் ஊழியர்களுமான வெறுமையான அவாந்திர வழியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். தாசனாகிய தாய் நான் கண்டுபிடித்தேன். இப்ப நம்மளாம் உட்கார்ந்து சொன்ன கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வெளியில விழுகிறாங்க, அவங்களாம் கண்டுபிடிக்கலாம். நம்மளை கண்டுபிடிச்சிருக்கிறார். அதனால அவர் சொல்றாரு, பாழான இடத்துல வாழ்க்கையே வெறுத்து போய், வாழ்க்கையில சமாதானம் இல்லாதபடிக்கு, வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாதபடிக்கு, கர்த்தருக்கு சொல்ல ஆசீர்வாதம் இல்லாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை அவர் கண்டுபிடித்தார். கண்டுபிடித்தது மாத்திரமல்ல, அவனை நடத்தினார். பைபிள் யாக்கோபு நடத்துறது யாரு? அவன் எத்தனை ஆனாலும் கூட அவனை கடைபிடித்து அவன் போகும் இடமெல்லாம் அவனோடு அவனை பார்த்து சொல்றார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் உன்னை கைவிடவில்லை. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை கர்த்தர் நிச்சயமா நிறைவேற்றும். ஏன்னா அவர் உண்மையுள்ள தெய்வம், பொய் சொல்ல தேவன் அல்ல. அவர் மனமாற மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லி சொல்லாதிருப்பாரோ பயன்படுது. அப்படி கர்த்தான தேவ பிள்ளையே, நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, நிச்சயமாகவே ஆண்டவர் செய்யறா உன்னை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். பாடம் இல்லையா? இதுவரை நடத்தி
குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுதான் நடக்கிறாங்க. இந்த கொரோனா காலத்துல வந்து நான் சொல்றேன், நிறைய விசுவாச பிள்ளைகள் நீங்க சொன்னீங்க சாட்சி. திருப்தியா திருப்தியாங்கிற ஒரு வார்த்தை அதான் எனக்கு கிரியை செஞ்சிருக்கோம். திருப்தியா நடத்தினார் ஆண்டவர். பத்தினியே இவரை போடுங்க ஆண்டவர். உண்மையாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் வேறு சொல்லுகிறது, தம் கரம் பிடித்து அவர் நடத்துகிறவராக தம்முடைய பிள்ளைகளை அவர் அதிகமாக நேசிக்கிறவராக இருக்கிறார். நீதிமானுடைய சந்ததி ஒருபோதும் அப்பத்துக்கு இருந்து திருமதியிலே சொல்லுகிறது. நல்லா கவனிக்கிற கர்ப்பான கற்றுள்ள பிள்ளைகளை எலியாவை குறித்து கர்த்தருக்கு சொல்றார். வாசிக்கும் போது எலியா கற்றுள்ள ஊழியக்காரன் தான், ஆனா அவனை நடத்துற பாடம் ரொம்ப வித்தியாசமா தெரியும். அதே போல யாக்கோவை பார்த்து சொல்றாரு ஆண்டவர், இந்த கண்டுபிடித்தார், நடத்தினார், உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல நடத்துகிற தேவன் மாத்திரம் அல்ல, அவர் என்ன சொல்லலாம், உணர்த்துகிற தேவன். தவறு செய்வது உணர்த்துகிற தேவன். நாம ஏதோ சின்ன தவறு செய்வோம், சட்டம் உணர்த்தோட இல்லையா, நான் இதை செய்வேன். நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், நம்ம ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், பரிசுத்த தேவனுக்கு நம்ம பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்ம செய்யக்கூடாது சொல்லி ஆண்டவர் செய்வாரு. சொல்லும் போது நாம் என்ன செய்யணும், உணர்ந்து மனம் திரும்பணும். அல்லேலூயா. உணர்த்தினார். அப்புறம் கண்மணியை போல காற்று கண்ணின் மீனை எப்படி கண்ணுக்குள்ள அந்த மணி எப்படி இருக்குதோ, அந்த கண்ணை ஒரு தூசு தன்னை அறியாமல் கண்ணு மூடிக்கும். அப்புறம் ஆண்டவர் நான் உன்னை விட்டு விடுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் கண்மணி போல நம்மை காத்திருந்தார். எவ்வளோ பலவீனம் வந்துச்சு, மதிக்கிற மாதிரி கூட நமக்கு எவ்வளோ கட்டங்கள் வந்தது. கொரோனா காலத்துல மகன் சாட்சி சொல்லுங்க கூட எப்படி சர்ச்சைக்கு வரணுன்னே தெரியல. நாளைக்கு ரிலீஸ் ஆகும் திடீர்னு ஃபோன் பண்ணிட்டு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணாங்க, ஒரு மயக்க மாட்டாங்க, உடனே இமீடியட்டா வரணும் அப்படின்னாங்க. நேரம் போகணும், கத்துக்கு இருக்க ஒரு பயம். ஏன்னா ஜனவரி மாசம் வர நாளைக்கு ஆராதனை, ராத்திரி ஆராதனை, ஓடணும். கத்துக்கு கிருபை நாளைக்கு நம்ம நாளைக்கு வந்து உட்காந்து பாட்டு பாடணும். அப்ப ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை கண்மணி போல பாதுகாக்கிற தேவனாக இருக்கலாம். அதுதான் நடக்குது. அதே சொல்லுவோமா, ஒரு மனுஷன் நடக்கிற போல அல்ல, கர்த்தர் நடத்த வித்தியாசமா இருக்கு. எப்படி நடத்துறாரா, வாசிங்க, கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அவர்களை எடுத்து அவர்கள் தன் சட்டைகளை மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரை அவர் வழிநடத்தினால் அந்நிய தேவன் அவரோடு கூட இருந்ததில்லை. அதையா சொல்லுவோமா, பாருங்க, கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி ஒரு சட்டை நேரத்துக்கு அப்புறம் கழுகு தன் கூட்டம் செஞ்சிடும், கலைச்சிடும். ஏன்னா அந்த குஞ்சுகள் வெளியே வந்து செய்யணும், அது பலமா மாறணும். ஏன்னா பறக்காம அப்படியே உட்காந்து தேவையான சாப்பிட்டு உட்காந்துனே இருக்கணும். அதனால அது வந்து தன்னுடைய வாழ்க்கையில செய்யணும், மாற்றிக்கணும். தன் வாழ்க்கையில அது வளரணும், தானியா வளரணும். மிருகங்கள்கிட்ட தான் அந்த உறவு அந்த காரியம் இருக்கு, உணவு இருக்கு. மனுஷங்க தான் எப்ப பார்த்தாலும் சரி, பிள்ளைங்க 20 வயசு 40 வயசு அப்பா தான் சோறு போடணும், நீ தான் எனக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லுவோம், நீ தான் எனக்கு எல்லாம் செய்யணும். காரணம், நீ எனக்கு பெற்றுட்ட அப்படின்னுவான், நீ ஏன் பெற்றேன்னு கேட்பான். இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்குது. நாய்க்குட்டிகளுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு குறிப்பிட்ட ஸ்டேஜ் தனியா போகும். பறவை அப்படிதான், அந்த கூட்டம் தான் வாழும், தாய் கூட தான் வாழும். தாயை தலைப்படத்தை ஊட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் பறக்க ஆரம்பிச்சு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க, கிளிக்கு ரெக்கம் முளைச்சிச்சு, கூட்டை விட்டு
அவங்க ரெக்க கொடுத்து அது பறந்து போயிடும். அப்ப ஆண்டவர் எப்படின்னா இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில ஒண்ணுமே தெரியாத நாளிலே நம்மை உணர்த்தி நம்மை நடத்தி எல்லா காரியத்தையும் கொண்டு வந்து சொல்வாராம். சட்டைகள் மேல அது கழுவி நடந்து அந்த குஞ்சுகளை ஏற்றி கொண்டே போவோம். அது ரொம்ப ஜாலியாக இருக்கும். பரவாயில்ல, முதுகுல நம்ம சவாரி செஞ்சுக்கிட்டே இருக்கும். டக்குன்னு அப்படி திரும்பும் போது என்ன ஆயிடும், கீழே விழ ஆரம்பிக்கும். கீழே விழ ஆரம்பிக்கும் போது தன்னை அறியாம ரெக்கை என்ன செய்யும், கழுவி குஞ்சுகள் பயன்படுத்த ஆரம்பிச்சிடும். அப்ப அது வளர ஆரம்பிக்கும். அவன் தெரியும் அவ்வளோ நமக்கு ரெக்கை இருக்குது, நம்ம பறக்க விட சக்தி இருக்குது போது. அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்பா கழுகு என்ன நினைச்சுக்காது, மோசமான கழுகா இருக்குது, இதை இப்படி நடுவில் விட்டுட்டு நினைப்பீங்க. நல்லா கவனிக்க எனக்கு அன்பான தேவைப்படைய ஆண்டவர் இப்படிதான் நம்ம நடத்துவார். ஏன்னா உலகத்துல போராட்டம், பிரச்சனை, பாடுகள், இதன் மத்தியிலே நாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட நடத்துதல் உண்மையாக எனக்கு தேவை. சில பேர் சந்தோஷமா இருக்கும் எப்பவுமே நினைக்காது. 24 மணி நேரம் சந்தோஷமா ஒரு மனுஷனா இருக்கவே முடியாது. இரவுனா பகல் வரும், இன்பம்னா துன்பம் வரும், போராட்டம்னா சந்தோஷம் வரும். எல்லாம் வென்று இரவுனா பகல் வரணும், இரவாவே காட்டிருக்கும். பகலாவே சொல்றது அந்த மழை சூப்பரா அப்படியே நல்லா இருக்கும், நல்லா இருக்குது. சூரியன் வரலன்னா எதுவுமே வராது. சூரிய வச்ச பகலாம் எதுவுமே பாஸ்கர் எல்லாம் காட்டு போட தண்ணி கிடைக்காது. அப்ப ஆண்டவர் 60 காலத்துல எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிறது. நேர்த்தியா செய்யறது புரிச்சுங்களா? 4 மாசம் மழை, 4 மாசம் முன்பனி காலம், 4 மாசம் பின்பனி காலம், 4 மாசம் வெயில், இதெல்லாம் கொடுத்து இயற்கையில நம்ம அழகா கத்து நடத்தி கொண்டிருக்கோம். இயற்கை கொஞ்சம் மாறினாலும் என்ன ஆகுது, சுனாமி ஆகுது, புயல் வந்துருது, வேதனை ஆகுது. ஆனா புயலுக்கு பின்ன ஆண்டு அமைதியை ஏற்படுத்துகிறார். இப்போ சொல்றேன் அன்பான தேவைப்படுறீங்க, உன் வாழ்க்கையில புயல் வீசி கொண்டிருக்கலாம், உன் வாழ்க்கையில சமாதானம் இல்லாத சூழ்நிலை இருக்கலாம், உன் வாழ்க்கையில போராட்டங்கள் இருக்கலாம், உன் வாழ்க்கையில பிரச்சனை நீ சந்தித்துக் கொண்டிருக்கலாம். அதுவே இந்த பிரச்சனை எப்பொழுது மாறும் என்று சொல்லி அழுது கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொன்ன இனி அழுது கொண்டிருக்கிறார், அவங்க நடத்த போறாரு. அவருக்கு உங்க தேவை கொடுங்க, நீங்க அவருக்கே குச்சா விட்டுருவீங்க. புரியுங்கணும் இல்ல? அவர்கிட்ட நமக்கு அவருக்கு பெரிய கை, அது குச்சா அடைக்கணும். அதனால இங்கே நான் போக முடியாது, அவரை விட்டு போவாரு. நீங்க குடிச்சுன்னு வச்சுங்க, கொஞ்சம் ஜாலி, கொஞ்சம் சந்தோஷம் டக்குன்னு விட்டுருவாரு, கை விட்டுருவீங்க. அதை இல்லையா? அவரை எனக்கு அன்பான கருத்துரை பிள்ளைங்க கர்த்தர் நடத்தப்படுறாங்க. எப்படி நடத்துறாங்க பாருங்க. அதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் ஒருவரே அவரை வழிநடத்தினார். இந்த உலகத்தை உண்மையா சொல்றாங்க, யாரும் நம்ம நடத்த முடியாது. நம்மை அழைத்த தேவன் ஒருவரே நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். கர்த்தர் ஒருவரே அவரை வழிநடத்தினார், அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை சொல்லிவிட்டு சின்ன பிளஸிங் நீங்க லைனா வாசி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பிளஸிங் யாக்கோபு கர்த்தர் கொடுக்கிறார். பூமி உள்ள ஸ்தானங்கள் மேல் அவர் ஏறுவரை பண்ணினார், புசிக்க கொடுத்தார், கண்ணனை தேனையும் கற்பனை வடியும் எண்ணெயும் அப்போ ஏன்னா பயங்கர பிளஸிங் அதுக்கப்புறம் யாக்கோபுக்கு. அப்ப என்னன்னா ஒரு அவாந்தரமான வழியில பாழான இடத்துல இருந்த ஒரு மனுஷனை அவர் தமக்கென்று கண்டுபிடித்து அவர் நடத்தினார், அவர் உணர்த்தினார். கண்மணியை போல பாதுகாத்தமல்ல கழுகு தன் குஞ்சுகளில் அசைவாடி எப்படி அது கற்றுக் கொடுக்கிறோ அதுபோல நம்முடைய வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். வாழ்க்கை அனுபவம் தான் அப்படிங்க சொல்றோமா? அனுபவம். பெரியவங்க சொல்றாங்க, எது கேட்கிறோம்? அட்வைஸ் கேட்கணும், வாழணும். ஏன் கேட்கிறோம்? பெரியவங்க நம்ம அட்வைஸ் கேட்கிறோமா இல்லையா? இதை பண்ணலாம். சில பேர் அட்வைஸ் கேட்க மாட்டாங்க, அவங்களே பண்ணிடுவாங்க, பண்ணிட்டு மாட்டிப்பாங்க. கேட்கணும். ஏன் கேட்கிறோம்? அதான் அந்த அனுபவம் எப்படி நம்ம ஸ்டேஜ் அவங்க தான் செஞ்சுட்டாங்க, கடமை வந்துருக்குறாங்க. நம்ம வாழ்வத்தில் எப்படி இருந்தோமோ அவங்க வாழ்வத்தில் இருந்திருப்பாங்க. நம்ம கல்யாணம் அனுபவம் எப்படி இருந்தோமோ அப்படியே அவங்க இருந்திருப்பாங்க. வயசானவங்க எப்படி இருந்தோம் அவங்களுக்கு தெரியும், இது எப்படின்னு தெரியும். அதான் கேட்கணும். முதியோட ஆலோசனை கண்டிப்பா என்ன செய்யணும்? கேட்கணும். வாழ்க்கை தலைப்பட்ட ஆலோசனை கண்டிப்பா கேட்கணும். அப்படி கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் அற்புதங்களை செய்கிறவராக நீங்க சொல்லுவோமா? வாசி பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 139 சங்கீதம் 24 வசனத்தில் எப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. 139 சங்கீதம். 139 சங்கீதம். ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம்,
வேதனை உண்டாக்கும் வழி இடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். நித்தியமான வழியில் நடத்துகிறதுக்கு ஆண்டு கொடுத்தாங்க. பரலோகத்தில் செல்ற ஒரே வழி இயேசுநாதர் தான். அதான் சொன்ன, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கேன். என்னை பின்பற்றுறது பிளாக் வரைய ஈர்த்து வராது, வெளிச்சத்திலே இருப்பான். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் சொல்றார் ஆண்டவர். நான் இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். அப்படி கண்பான தேவ பிள்ளைகளே, வேத வசனம் சொல்லுகிறது ரொம்ப ஆச்சரியமா. வேதனை உண்டாக்கும் வழி எப்படி நம்ம வேதனை உண்டாக்கும் ஆண்டவருக்கு? அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் பொழுது ஒரு பக்கம் உலகத்தில் இருக்கிறவங்க வேதனை, இன்னொரு பக்கத்துல ஆண்டவர் உண்மையாகவே வேதனைப்படுவார். அதான் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரு. அந்த பாட்டில் அருமையான பாட்டு. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரு தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரு தெய்வமே. சொல்றான் அதிகாலை ஒரு கிழமையை கேட்கணும். உண்மையா சொல்றேன், உங்களுக்கு வேலை நைட்டு வேலைன்னா பரவாயில்ல. நைட்டு வேலை இல்லையா, முடிந்த அளவுக்கு 11 மணிக்கெல்லாம் தூங்கிட்டு 12 மணிக்கெல்லாம் தூங்கிட்டு காலையில் ஃப்ரெஷ்ஷாக ஒரு 4 மணிக்கு எழுந்து உட்காந்து பார்க்க தேவ சமூகத்தில் உண்மையா கருத்தை நடத்துக்க அழகா தெரியும். அந்த வார்த்தை நமக்கு நல்லா புரியும். என்னென்ன போன அவரே சொல்லுவார், இதெல்லாம் செய்யணும் அவரே ஆலோசனை கொடுப்பார். நம்ம அன்னைக்கு எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் சக்சஸ் ஆகும். நான் உணர்ந்து நீங்க எப்படி தெரியும், இல்லைன்னா தூக்கத்தை விடாதவன் என்ன ஆகலாம், பைத்தியமானது. அப்போ நைட்டெல்லாம் கண்ணை முடிச்சுட்டு 2 மணி வரைக்கும் கண்ணை முடிச்சுட்டு அப்புறம் தூக்கம் வந்து படுத்துட்டு காலையில் 9 மணி வரைக்கும் எழுதுகிறத விட சரியான நேரத்தில் படுத்து காலை அதிகாலை எழுந்து 4 மணிக்கு எழுந்து கர்த்தருக்கு சொல்ல தேவ சமூகத்தை நீங்க சும்மா டச் பண்ணி பாருங்களேன். அவன் நடக்கிற பாட்டு வித்தியாசமா தெரியும். அதான் வேதனை உண்டாக்கும் வழி இடத்துல உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில நடப்போம். வாசி பாருங்க, லூக்கா 1:79 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. லூக்கா 1:79 வாசிக்கும் போது நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரகத்தினாலே உன்னிடத்தில் இருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். அல்லேலூயா. ஆமா, இரக்கத்தின் பாதையை கர்த்தர் நடத்துகிறார். 3வதாக ஒன்று சொல்லிட்டு வாசி பாருங்க. ரோமர் 8:14 வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 8:14 வாசிக்கும் பொழுது அல்லேலூயா, வேகமா வாசிங்க. 14. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஆமென். நீங்க தேவ ஆவியினால் நிரம்புகிற தேவ பிள்ளையாக இருந்தால்
கர்த்தருடைய ஆவியானவர் நடத்துகிறவராக இருக்கிறார். தேவனுடைய ஆவி தப்பானவர்கள் எடுத்துவாங்கள, உங்களை திருட சொல்லுவாரா? ஒரு தண்ணி அடிக்க சொல்லுவாரா? உங்களை பாண்டார கூட சொல்லுவாரா? தவறான வார்த்தையை பேச சொல்லுவாரா? கர்த்தருடைய ஆவி எங்கே அந்த விடுதலை? அப்ப என்ன அர்த்தம்? ஏன் அப்படி பண்றோம்? ஏன் அப்படி பண்றோம்? கர்த்தருடைய ஆவி நமக்கு இல்லைன்னு அர்த்தம். தேவனால் பிறப்பதுதான் உலகத்தை ஜெயிக்கும். ஆனா இந்த நேரத்தையும் சொல்ல கண்பான தேவ பிள்ளையே, ஒருவேளை கர்த்தருக்கு சொல்ல ரகசியமான காரியங்கள் புதுகரமான நமக்குள்ள இருக்க வேண்டாம். இன்றைக்கு நாம் அறிக்கை ராபர்ட் எடுக்க போறோம். இன்றைக்கு அறிக்கையிட்டு உங்களுடைய ஆவினால் என்னை நிரப்ப மாட்டேன். அப்போஸ்தலனாகிய பேதுரு, யாக்கோபு, யோவான்லாம் பேசவே தெரியாது இந்த பைபிள். ஏன்னா அவங்க மீனவர்கள், படிக்க தெரியாது, பேச தெரியாது. ஆனா என்னைக்கு பெந்தெகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேல இறங்கினாரோ அப்பவே பேதுரு சொல்றோம், நீதிமான் நீங்க மேல கொலை செஞ்சீங்கன்னு தைரியமா பேசுறாங்க. எல்லாம் பாக்குறாங்க, பேதுரு எல்லாம் பார்க்கும்போது என்னடா இவரு ஒண்ணுமே தெரியாது இப்படி பேசுறானுங்களே. பேசின உடனே இருதயத்துல குத்தப்பட்டவர்களாக 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. நீங்க சொல்லுமா 3000 5000 சொல்லி ரட்சிக்கப்பட காரணம் என்ன? ஆவியானவர் பெற்ற உடனே அவங்களுக்குள்ள ஒரு தைரியம் வந்துச்சு. அதே சொல்லுவோமா? தைரியமா சொல்றாங்க. குற்றம் இல்லாத அந்த நீதிமான நீங்க கொலை செய்து சொல்லி தைரியமா பேர்ல பேசுறாங்க. எல்லாம் பாக்குறாங்க. அதே போல சொல்றார், யோவேல் நடந்த அதிசயம் சொல்றார், மாம்சமான யாவர்களின் ஆவியை ஊற்றுவர், குமாரத்திகிற குமாரனும் தீர்க்கதரிசனம் சொல்றார்கள். உங்க மூப்பர்கள் இப்ப சுப்பனம் காட்டால தருங்க. அல்லேலூயா. சுப்பனம் தூக்கம் வந்தாலும் இல்ல தரிசனங்களை காப்பார்கள். நீங்க தான் காரணம். வாலிப நாட்கள் நீங்க சொன்னோம். ஏன்னா வாலிப நாட்கள்ல இந்த உலகத்தை அசைத்த அநேக ஊழியர்கள் இருக்கிறாங்க. ஜான் நாக்ஸ் சொன்னார், இந்த ஸ்காட்லாந்து எனக்கு தார இல்லைன்னா என் உயிர் எடுத்து காட்டுவது. ஒட்டி போட்டு ஜெபம் பண்ணணும். ராகம் நடுக்கும். ஜான் நாக்ஸ் முழங்கால் பண்ணிட்டா சத்தம் கீழே கேட்கணும். ஐயோ ஜான் நாக்ஸ் முட்டி போட்டுட்டோம், எங்களால இருக்க முடியல, ஒரு அக்கினி எங்களால போடுறோம், எரியுன்னு சொல்லி பிசாசு கதறமா. காரணம் அந்த அளவுக்கு வைராக்கியமான வாலிப கிறிஸ்தவர். இல்லையா? கண்பான தேவ பிள்ளை, நான் எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம். கர்த்தருக்காக நம்ம வாழும் பொழுது நாம வேற ஒண்ணு பெரிய ஆளா மாறணும்னு அவசியம் இல்லை. நீங்க நினைக்கிற மாதிரினா கர்த்தருடைய ஃபெமிலியர் ஆயிட்டா நல்ல வருமானம் அப்படியே நினைக்கிட்டேன். உன் மூலமா அநேகர் ரட்சிக்கப்படுவாங்க. உன் மூலமா அநேகர் பரலோகத்துக்கு போற ஒரு வழி கிடைக்கும். நீ சொல்ற சத்தியத்தை நிமித்தமாக அநேகர் உணர்த்தப்பட்டு உனக்குள்ள தீர்க்க தரிசன ஆவியினாலே அநேகர் உணர்த்தப்பட்டு இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பரலோகம் போவதற்கு நீ ஒரு வழியாக இருப்பான். அல்லேலூயா சொல்லுவோமா? முதலாவது தேவ ராஜ்யத்தை நீதியை தெரியும், மற்றெல்லாம் எல்லாம் எக்ஸ்ட்ரா வந்துடும். நம்ம சாட்சி சொல்றோம் இல்லையா, நான் வீடு கட்ட பாசம் எங்களுக்காக ஜோம் பண்ணுங்க, உடனே நேரடியாக கூப்பிட்டு அப்படியா போய் ஊழிய செய்யும், அப்பதான் ஒரு வீடு கட்டணும் சொன்னா ஒரு போவோம். அது சொல்லக்கூடாது. ஒரு நாள் தேடுறாங்க, தேடு ஆண்டு சமூகத்தை தேடுங்க, காலையில தேடுங்க. ஆண்டவரே 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 நீங்க தேடும் பொழுது அவன் சொல்லுவார், இந்த நாள் இந்த நிமிஷம் நான் அவங்க எல்லாம் கட்டி தருவாங்க. அதுக்கே சொல்லுவோமா? எத்தனை பேர் நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி. ஆனால் எனக்கு கண்மான தெய்வ பிள்ளை அவர் சொல்றாரு, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துமார். வெளிப்படுத்த விசேஷம் 7:17 வசனத்தை வாசிக்கிறேன். இங்க மாத்திரம் இல்ல, அங்கேயே அவர் நம்ம நடத்துகிறவராக இருக்கிறார். வெளிப்படுத்த விசேஷத்தை வாசிக்கும் போது 7:17 சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் ஆட்டுக்குட்டியானவர் இவர்களை மேய்த்து ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டையிலே தேவன் தாமே கண்ணீர் யாவை துடைப்பான். ஆட்டுக்குட்டியானவர் நம்ம நடத்துகிறவர். அவசியமே இல்லை. அதான் சங்கீதக்காரர் சொல்றாங்க, என்னை அவர் புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீரை கொண்டு போய் விடுகிறார், அவரின் ஆத்மாவை தேக்கி நம்முடைய நாமத்தின் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். அநீதியின் பாதையில் அல்ல என கண்பான கட்டுரை பிள்ளைகளே, நீதியின் பாதைகளை கர்த்தர் நடத்துகிறார். அவன் சொல்றான், அதான் சொல்றான், அவர் நீதி பாதை நடக்கணும். மரணம் விட்டு சொல்லுங்க, மரண இவள் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு
ஏன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். நீங்க என் கூட இருக்கிறீங்கப்பா. உங்களுக்கு கோலம் தடி என்ன நான் ஒன்றும் கொண்டு போக வேண்டியது பைபிள்ல கொண்டு போக தேவையில்லை அப்படிதானே? ஏன்னா பைபிள்ல உள்ள வந்துச்சு வசனம் தைரியமா சொல்லி இப்ப நான் எப்படி பார்த்து பேசிக்கிறேன் ஆங்கிலம் சொல்றேன் உங்களுக்கு. அப்ப ஆண்டவரே நடத்த ஆரம்பிச்சுருவார். நீதி பாடல போய் சொல்ல கர்த்தரியன் எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி. அல்லேலூயா அல்லேலூயா. ஆமா அவர் நம்புவீங்க. எந்த சூழ்நிலை தான் இயேசுவை நம்புவீங்க. நம்புவேன் இயேசுவை பாடுகிறது. நிந்தனைகள் போராட்டம் வந்தாலும் நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை காக்கும் கரங்கள் உண்டனைக்கு காத்திடுவான் கிருபையாலே காக்கும் கரங்கள் காத்திடுவான் கிருபையாலே அல்லேலூயா பாடி பாடி அல்லேலூயா சொல்லுமா சொல்லுமா நம்புவே அந்த பொண்ணு நம்புவே அந்த சிஸ்டர் நம்புவே அந்த பெரிய ஓனரை இல்ல நம்புவே இயேசுவை நேச கொடி எண்ணெய் பறக்க அப்படின்னா உங்கள் ரொம்ப நேசமா இருக்கிறாங்க. நீங்க இதுல உலக பக்கம் படிச்சுப்பாங்க. என் நேசர் அப்படியே புரியமா இருக்கிறா எதாவது புரியமா இருக்கிறா உங்களை அப்படியே பார்க்கறது கருத்தது அதான் சொல்றேன். என் புறாவே என் முத்தடியே அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஏன் ரொம்ப ரூபாயே உங்களுக்கு பயனுன்றும் இல்லையே காரணம் நீ ஜெபிக்கிற தேவ பிள்ளையா இருக்கிற அப்படின்னாலே நீதி பாதையில போற அப்படின்னாலே அவன் சொல்றான் என் நேசர் அழப்படுவாங்க என் நேசர் புரியமானவர். ஆமா அப்படின்னு அந்த அம்மா போடுறாங்க. உன்னதப்பட்ட புஸ்தகத்தை வாசி பாருங்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளை கர்த்தர்கள் பிரியமா இருக்கிற கடைசி ஒரு வசனம் யாக்கோபு 1:5 வாசிங்க. கர்த்தருக்கு சொல்றோம் மன்னிக்கணும். பிலிப்பியர் 1:5 வாசிங்க. தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துகிறவர் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். நீங்க சொல்லுமா உங்களின் நற்கிரியைகளை தொடங்கினவர் உங்களை துர்க்கிரியைகளை தொடங்கினவர் அல்ல. உங்களுக்குள்ள நல்ல கிரியை கிறிஸ்தவர் பார்த்தா எப்படி நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை கிறிஸ்டின் எப்படி கண்டுபிடிக்கிறது? You are a true Christian. நீங்க உண்மையான கிறிஸ்தவன் சொல்லி எப்படி உங்களை கண்டுபிடிக்கிறது? அவங்களை பார்க்கும்போது அன்பா பேசுவாங்க. அப்பவே அவங்க எதிர இருக்கும். ஓ இவதான் கிறிஸ்தவனா இவங்களுக்கு தான் ஏசுதா இருக்கிறார் போய் ஏசு காட்டணும். ஏசு என்னோடு காட்டவே வேணாம். ஏசுனாரு உங்களுக்கு ஒரு நற்கிரியது அதிகமா சொல்லுவோமா? நீங்க உங்களுக்குள்ள இருக்க இறக்கமான சுபாவம் உலகத்தை பார்த்து கதறி அழுகிற ஒரு அனுபவம் ஜனங்கள் மேல் அன்பு செலுத்துகிற ஒரு காரியம் நீங்க பேசும்போது தாழ்மையா பேசுகிற ஒரு காரியம் இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க எங்க சர்ச்சைக்கு வாங்க கூப்பிட வேணாம். எதை இருக்கீங்க நீங்க கேட்கணும். எந்த கட்சிக்கு போய் கேட்பான் தானாவே கேட்பான். எனக்கு அன்பான தேவைப்படுது. திரும்ப நான் சொல்லுகிறேன் உங்களை நற்கிரிகளை தொடங்கினவர் அது இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் நடத்துவார் என்று நம்பி உங்களை பார்த்து நான் சோதரிக்கிறேன். ஏசப்பா உங்க நற்கிரியை நிறைய பெறுகிறோம்.
எத்தனை பேர் கிறிஸ்துமஸ்க்கு வாங்கி கொடுத்தீங்க தெரியல, எத்தனை பேர் வாங்கிக்கிறீங்க தெரியல. இல்லையா? எத்தனை பேர் கிறிஸ்துமஸ் கொடுத்தீங்க? கொடுத்தவங்க கை தூக்குவா? 1 2. சில பேர் நான் காமிச்சிக்க மாட்டேன் அப்படின்னு பாருங்க. அது வேற விஷயம். ஏன்னா வெளியே காட்டுற கூடாது. நற்கிரியை வடகை கொடுப்பதை இடத்தை, வடகை கொடுப்பதை இடகைக்கு தெரியக்கூடாது. அப்ப வேதம் சொல்லுகிறது நற்கிரிகளை தொடங்கினவர். உங்களை பார்த்து 4 பேர் சொல்லக்கூடாது இவெல்லாம் ஒரு கிறிஸ்தவனா, யார் அந்த பாஸ்டர் கூப்பிடுவா அப்படி சொல்லி என்ன கூப்பிட்டு சொல்லுவாங்க. மாமியாருக்கு போறாங்கல்ல பொண்ணுங்க, பொண்ணுங்க தப்பா சொன்னா சொல்லுவாங்க, யார் வளர்த்தாங்க உங்க அம்மாவா, கூப்பிடுங்க அம்மாவை நான் கேட்கிறேன் அப்படின்றாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் கேட்பாங்க. இந்த சகோதரன் சகோதரி சரியில்லையா 4 பேர் சொல்றாங்களா, அப்புறம் தான் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஏசப்பா இது இன்னும் ஒரு நாள் ஒரு வருஷம் இருக்கட்டும், சுற்றி எழுப்பிடுங்கன்னு சொல்லு. ஏன் சொன்ன இந்த கண்பான தெய்வ பிள்ளையே நல்லா கவனிங்க. எனக்கு ஒரு ஆசை, நம்ம எல்லாருமே பரவாயில்ல போவோம். அதுக்கு சொல்லுவோமா? அந்த வேலை சொல்லுகிறது உங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் சொல்லி பவுல் சொல்றார். நற்கிரியை தொடங்கினவர்கள் கடைசி வரைக்கும் நல்ல கிரியைகளை செய்ய 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 கர்த்தரை கரமெடுத்து நடத்துகிறவராக இருக்கிறார். அதுக்கு சொல்லுவோமா? கிரியை தான் ஆண்டவர் பார்க்கிறார். அவன் கிரியைக்கு தக்கதாக நல்ல பலன். நீங்க செய்யற ஒரு காரியம் கிரியை, என்ன சபைக்காக கிரியை செய்றீங்க, ஆண்டவருக்காக என்ன கிரியை செய்றீங்க, இந்த கிரியை தான் உங்களை போகும். 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய்க்கு சபையை கட்டுறதுனால இல்லை, உங்க கிரியை என்ன இருக்குது அதான் கட்ட பார்ப்பார். 2வது அவர் சொல்றாரு, முதலாவது நடத்துவார், 2வது திருப்தி ஆக்குவார். நம்ம திருப்தி ஆக்குவார். திருப்தினா சில பேர் எவ்வளவு திருப்தியா இருக்கும். தேவன் மற்றும் மனதில் கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். வசனம் சொல்லு, திருப்தியே இல்லாத வாழ்க்கை இருக்கும். திருப்தியே எதோட திருப்தி இல்லை. இந்த இடம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நான் கூட யோசிப்பேன், இன்னும் கொஞ்சம் நீட்டா இருந்தா நல்லா இருக்குது இல்ல, இன்னும் கொஞ்சம் இப்படிதான் நல்லா இருக்குது. நீங்க கூட வீட்டோட யோசிப்பீங்கன்னா இந்த அறை எப்படிதான் கொஞ்சம் நல்லா இருக்கும், ஒரு மாதிரியா இருக்குது, இது கொஞ்சம் அப்படிதான் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்போம். திருப்தி மனுஷன் திருப்திப்படுத்த ஒரு திருப்தி அடையாத 4 நீதிமொழிகள் அதுதான் அவங்க இப்ப எடுக்குவாங்க. ஆனா வேதம் சொல்கிறது அது எல்லாவற்றையும் மாற்றி உன் இருதயத்துல ஒரு திருப்தியை கர்த்தர் உண்டாக்கணும். அப்பா போதுமா, இந்த வாழ்க்கையை நீங்க போதும், நல்ல அருமையான வாழ்க்கை கர்த்தர் கொடுத்துருக்கு, நல்ல கர்த்தருக்கு சொல்றோம். என்ன சொல்லுவீங்க? சில பேர் சொல்லுவாங்க, நீங்க வயசான கேட்டு பாருங்க, என்ன சொல்லுவாங்க? நல்ல பிள்ளைகள், நல்ல மருமகள்கள், நல்ல பேர பிள்ளைகள், நல்ல மருமகன்கள், நல்ல மகன்கள்லாம் கற்றுக்க கொடுத்துருக்க. இனிமேல் என்ன வாழ்க்கை திருப்தியான வாழ்க்கையாக சிலர்கள் கூட நீங்க அதுவான விஷயம் ஐயோ நம்ம கேட்க முடியும். அதனால எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைங்க ஆண்டவர் எப்படி திருப்தி ஆக்குவாரா? முதலாவது 103 சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க, முடிச்சிடுறேன். இன்னும் ஒரு 2 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். சங்கீதம் 103:5 வாசிக்கும் போது நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்க போகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வாயில் திரும்ப வாழ வந்து போலாக போகிறது. எப்போ என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம் நீ சொல்லும் பொழுது 34 சங்கீதம் 1வது கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பை அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும் என்று நீ சொல்லும் போது கண்டாத கர்த்தருடைய பிள்ளைகளே அவர் சொல்றாரு, நன்மையினாலே உன் வாயை திருப்தியாக்குவார். நீ சொல்லவே மாட்டேன் போகிறார், கர்த்தர் நல்லவர், எனக்கு நன்மை செய்திருக்கிறார், என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், என்னை உயர்த்தி இருக்கிறார், என்னை நன்மைப்படுத்தி இருக்கிறார், என் குடும்பத்தை ஆனந்த கழிப்பாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அதுதான் நீங்க சொல்ல போறீங்க. அதான் நன்மைனால ஒரு வாயை திருப்தியாகும். என்ன நமக்கு சந்தோஷமான வெளியே சொல்லுமா சொல்ல மாட்டோமா? முதல்ல தெரியும், ரொம்ப ஜாலியாக கொடுத்துருக்கு, சந்தோஷமாக ஃப்ரெஷ்ஷாக தெரியும். அனைத்து நாளைக்கு சில பேர் இல்லாத கவனம் 1000 கோடி வந்தாலும் சொல்லி அப்படி முன்னாடி சொல்லுங்க, அதுதான் விஷயம். அது ஒரு பிறவி, தனி பிறவி. ஆனால் வேதம் சொல்றது எனக்கு அன்பான தேவைப்படை திருப்தி நன்மையினால திருப்தி செய்வாங்க. நன்மையே நடக்கும் உங்க குடும்பத்தில், நன்மையினால உங்க வாயெல்லாம் திருப்தி ஆகும். அது மட்டும் கழுவுக்கு அப்படி என்ன அர்த்தம்? சரீரம் பலவீனப்பட்ட உங்க உடம்புல கர்த்தர் பலத்தை கொடுக்குவாங்க, திருப்தியாக கொடுங்க. திருப்தி சொல்லு சார், தூக்கமே எனக்கு இப்ப நான் நல்லா தூங்குறேன். நான் சொன்னேன் நாங்களும், ஏன்னா அப்பதான் யோசனை பண்ணேன், செல்போனை 11 மணிக்குள்ள ஆஃப் பண்ணா தூக்க வேண்டாம், அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன்.
ஆஹா கட் பண்ணிட்டு சோத்ராண்டது 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 அதுதான் காலையில் 6 மணிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒளி கதிர் உள்ளே போயிட்டு தூங்குறது அழிச்சிடுமா? தப்பாக சொல்லணும். அந்த ஒளி படுமையான மேலே அந்த லென்ஸ் அந்த வழியாக போகிற அந்த லேசர் வந்து நம்ம கண்ணை தூக்க விடாமல் பண்ணிடுவோம். எப்பவுமே பாருங்கள் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு ஏன் 0 வாட்ஸ் போகிறோம்? 1000 வாட்ஸ் போட்டு தூங்குறாங்க. 0 வாட்ஸ் ஏன் போடுறது தெரியுமா? அந்த டைமிங் வந்து அந்த இருட்டு தான் அந்த மெலட்டோனியம் சொல்லி ஒரு இது உற்பத்தி ஆகணும். அது உற்பத்தி ஆகும் நம்ம தூக்கம் வரணும். தூக்கம் வந்தால் நீ சொல்கிறாங்க எல்லா ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க. நேற்று கூட படித்தேன். சாப்பிட்டு தூங்கினே தான் ரொம்ப சந்தோஷமான மனுஷன். தூக்கம் அதிகமாக இருந்தால் மனுஷன் சந்தோஷமாக இருப்பான். அதில் தூங்கவும் அதிகமாக கூடாது, சோதரிக்குவாங்க. அது எந்த நேரத்தில் தூக்கணும், எந்த நேரத்தில் விழிக்கணும்னு கரெக்டாக அதை நினச்சி ஃபாலோ பண்ணுங்க. நன்மை நடைமுறை திருப்தியாக போகிறாங்க. ரெண்டாவது சங்கீதம் 65:4 சீக்கிரம் வாசிங்க. சங்கீதம் 65:4 வாசிங்க. உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறவர் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உம்முடைய வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். ஆமா, எப்ப திருப்தி ஆகும் தெரியுமா? இப்போ வந்து சில பேர் டிவியெல்லாம் வந்ததுனால டிவியிலே பார்த்துட்ட பாஸ்டர் அப்படி இல்லை. தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து மற்றவங்களை பார்த்து மற்றவங்களோட ஆராதிச்சு உங்கள் கஷ்டத்தை அவங்ககிட்ட சொல்லி பகிர்ந்து கொடுத்து சாட்சி சொல்றீங்க இல்லையா? நான் இப்படி இருந்தேன், கர்த்தர் இந்த வருடம் முழுவதும் என்னை பாதுகாத்தார், எனக்கு சுகமாக இருந்துச்சு, கர்த்தர் சுகத்தை சுகமாக்கினார், நான் நல்லபடியாக வந்து உட்கார கிருபை செஞ்சார் அப்படி சொல்லும்போது மற்றவங்களுக்கு என்ன இருக்கும்? பரவாயில்ல, இந்த சகோதரிக்கு ஆண்டவரே செஞ்சுக்க உங்களுடைய ஆலயத்தின் நன்மையினாலே திருப்தி ஆகும். ஏன்னா இங்க வந்தா பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தோடு நீ ஆராதிக்கும் போது உன் மனசுல இருக்கிற பாரமெல்லாம் இறங்கிடும், உன் வேதனை எல்லாம் மாறிடும். கர்த்தருடைய வார்த்தைகளை திருப்தியாக்கும். உன் ஆவி ஆத்மா சரீரத்தை திருப்தியாக்குகிற ஒரு காரியம் உண்டு என்று சொன்னால் அது இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை மாத்திரமே. ஹல்லேலூயா. அற்புதங்கள் அதிசயங்கள் அப்புறம் தேவ வார்த்தை உனக்குள்ள போயிடுச்சுன்னா நீ கடைசி வரைக்கும் நிற்ப ஆண்டவர் தான். இந்த வார்த்தை உள்ள போவாங்க பின்மாற்றி போயிடுவான். இந்த வார்த்தை உனக்குள்ள போயிடுச்சுன்னா யார் கைவிட்டாலும் பாடுகிறதுல என்ன வந்தாலும் நம்புவேன் என் கைவிட்டாலும் செல்வேன் எனது இயேசுவே. அகலம் ஆழம் உயரமாய் சர்வலம் அன்பு கொண்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பம் வந்தாலும் இயேசுவை கைவிட மாட்டார். காரணம் அவனை திருப்தியாக நடத்துகிறது. இன்னொரு வார்த்தை சொல்லுவார், ஐயம் இருந்த ஒரு காலத்திலே ஆவி குறைவால்தான் மீட்பு உதிர பலத்தால் சத்துருவை வென்றேன், என் பயம் யாவும் நீங்கிட்டு இயேசு கை தூக்கினார், முற்றும் என் உள்ள மாறிட்டு இயேசு என்னை காக்க வல்லவராயிருக்கிறார். அவர் சொன்ன புரியாது, பாடலாம் புரியல. ஒரு சொல்ல பாடலாமா? ஐயம் இருந்த காலத்தில் ஆவி குறைவால்தான் உதிர பலத்தால் பாருங்க. சங்கீதம் 90:14 சொல்லுகிறது. வேகமா வாசிங்க, நம்ம முடிக்க போறோம். இந்த ஒரு 2 காரியங்கள் தான் கர்த்தருக்கு சொல்றோம். சங்கீதம் 90:14 வாழலாம் சொல்லிட்டேன். காலையிலே திருப்தி ஆகிவாங்க. 90:14 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி
என் ரட்சிப்பை நான் அவனுக்கு காண்பிப்பேன். யாருக்கு? பாருங்க, அவனுக்கு சொல்லு. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுவுக்கு வரச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆமென். நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்குவேன். கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளை கர்த்தர் திருப்தியாக்குவார். ஆண்டவரே அப்படி சொல்லி கூப்பிட்டான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். கர்த்தரியாதவன் யோசித்து நின்றாருங்கிறது பைபிள். அல்லேலூயா சொல்லுவோமா? நீ கூப்பிடும் போதுதான். ஏன்னா இறைவன் சொல்றாரு, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி ஆகுது. நான் நினைக்கிற இந்த வருஷம் நன்மையினால் நமக்கு நிரப்ப போகிறோம். நன்மையினால திருப்தி ஆக போகிறோம். அது மாத்திரம் இல்லை, லூக்கா சுவிசேஷம், மார்க்கு சுவிசேஷம், யோவான்லாம் பார்க்கும்போது 5 அப்பம் 2 மீனை ஒன்று கொடுத்தாரு. பத்தல சார், இன்னும் ஒரு டிக்கெட் எல்லாம் இருக்கும், இன்னும் கொஞ்சம் பின்னாடி எல்லாம் இருக்கும். நான் கல்யாணம் பண்ணாங்க சொல்லுவாங்க. சில பேர் என்ன கல்யாணத்துக்கு போய் சாப்பாடே இல்லையா, 50 பேருக்கு நோட்டீஸ் கொடுத்து 500 பேருக்கு இது சாரி 50 பேருக்கு சாப்பாடு செஞ்சுட்டு 500 பேர் கூப்பிட்டான். ஒரு வாய் கூட வைக்க முடியல, வெறும் பிரிச்சு தான் சாப்பிட்டுறாங்க. அல்லேலூயா. வெறும் ஏதோ ஒரு இட்லி தான் சாப்பிட்டு, சாம்பார்ல சட்னியில குறைவு. ஏசர் அப்படி வனாங்குளத்துல 5 அப்பம் 5000 பேர், புருஷன் மாத்திரம் 5000 பேர். அப்ப எக்ஸ்ட்ரா குழந்தை கூப்பிட்டு வந்துருப்பாங்க பிரசங்க ஏற்றுக்கு. நம்ம தான் போயிருக்கேன். அந்த மாதிரி அதாவது கும்பல போயிட்டு இருப்பாங்க. ஒரு ஃபங்க்ஷன் பண்ணா கொஞ்சம் 5 பேரை நான் போக மாட்டோம். என்ன பிரியாணியா? ரைட் வாங்க அப்படி போவோம். குடும்பத்தோடு வாருன்னு சொல்லிட்டாங்களே. இவங்க போன உடனே 5 அப்பம் 2 மீன் அதை சின்ன பையன் வச்சுக்கிறான். அதை போய் இவங்க எழுத வாங்கி வந்து கொடுக்குறாங்க. அவன் கொடுத்தா பாருங்க, அவன் பெரிய பையன். சில பசங்க கொடுக்காது, சில பசங்க உடனே கொடுக்கும். சின்ன வயசுல கொடுக்குற பழக்கம் இருக்கு. அது கொடுத்தவன வாங்கினாரு, ஸ்தோத்திரம் பண்ணாரு, பிட்டாரு. மீன் பிடிக்க எவ்வளவு எடுத்தாங்க? 12 கூட சாப்பிட்டு இவங்க திருப்தி புல் கட்டு கட்டிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சு 12 கூட இருக்குது. ஏன்னா அவங்க ஒரு கூட வீட்டுக்கு வந்து போவாங்க. சொல்றாங்க பிரியாணி சாப்பிட்டு ஒரு பொட்டலை கட்டி போய் வீட்டுக்கு. அந்த மாதிரி ஆண்டவர் திருப்தியாக்கி நடத்தினாங்க. அந்த மாதிரி திருப்தியாக தேவை யாருமே கிடையாது. அதான் யோகம் 2:26 சொல்லுங்க. என்ன சொல்றாரு ஆண்டவர்? வாசிங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். கர்த்தர் யோகம் 2:26 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். ஆமென். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. சரியா சாப்பிட்டீங்களே இல்லையோ, இந்த வருஷம் சம்பூர்ணமா சாப்பிடுங்க. சாப்பிடதான் முடியல. உண்மையை எனக்குள்ள ஒன்னாந்து சாப்பிட முடியல. எங்க பக்கம் பிரியாணி இதனால அது ஒரு சாம்பாராக என்ன கிடைக்குமான்னு பார்த்தா, பாஸ்டர் உங்களுக்கு ஸ்பெஷலாக வேணும் சாப்பிடுறது. பாஸ்டர் இவ்வளோ வச்சு எப்படி சாப்பிடுது? எல்லாம் சாப்பிட நல்லா ஒன்றும் இல்லை. கத்த போகும்போது சரியாக அந்த ஹீலிங் வார்த்தை போகும்போது சாப்பிட்டா இப்படி சாப்பிடுது. அப்போ சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து அதிசயமாய் நடத்தி வந்து ஏசாப்பா துதிக்க போறேன். என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு பல பிரச்சனையால வெட்கப்பட்டீங்களா? ஏதாவது பரிசு நிறைய செய்றீங்க. ஆமாங்க சொன்னா நான் கோச்சுக்க கத்தல் பாக்குறேன். உங்க கடல் பிரச்சனை மாற போகுது. இந்த வியாதியினால நீங்க துன்பப்படுறீங்களா? என்ன செய்வாரு? இந்த வியாதியை மாற்றி தைரியமா அவனை மாத்த போறேன். 3வது போராட்டமா இருக்குது அவன் வாழ்க்கையில. உன் போராட்டத்தை கத்தல் மாத்த போறேன். விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். 5 அப்பத்தை எடுத்து 5000 பேர் கொடுக்க வல்லமையுள்ள மத்தியில உலாவி கொண்டிருக்கிறோம். நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். என்னால செய்ய முடியாத ஐசன் காரியம் ஒண்ணுமே இல்லை. நன்மையினால் திருப்தி ஆக போறீங்க. ஒரே ஒரு சங்க பாடி நான் முடிக்க போறேன். அப்புறம் ராமனுக்கு நம்ம போயிடுவோம். கர்த்தர் நல்லதா இருக்கிறான். 5 அப்பங்களை 1000ஆய் பெருக செய்தார்.
நீங்க எடுத்து பேரை போறீங்க. வசனம் தெரியுமா? திருப்தியானவர் என்ன சொல்லணும்? போது சொல்ல மாட்டோம், பேர் கூட்டையும் மீதி பண்ணணும். ஏன்னா திருப்தியா வச்சு இப்ப பாருங்க, சாப்பாடு பந்தி பரிமாறுங்க, முதல் பந்தியில கொஞ்சம் இருப்பான். ஏன்னா எனக்கு பசுவா வந்து கிடைக்குமோ கிடைக்காது, அவன் நல்லா சாப்பிட வச்சுட்டு பந்தி பரிமாற சொல்லுங்க, கொஞ்சம் சாப்பிடணும். ஏன்னா அவன் சாப்பிட்டான், அவனை பத்தி கவலை இல்லை. அந்த மாதிரி நீங்க தான் வைங்க. நிறைய இருக்குது பாஸ்டர், கொஞ்சம் கொடுக்கதான் முடியல, அதனால சொல்லுங்களேன், என் பொறுப்பு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல போறீங்க. என்ன பார்க்குறாங்க சொல்ல போறீங்க. பாஸ்டர் என்ன நிறைய இருக்குது பாஸ்டர், யாருக்கும் ஒரு 40 பேருக்கு ஒரு சஃபா எடுத்து கொண்டாடுங்க சொல்லுங்க. அந்த மாதிரி மாற போறீங்க. சந்தோஷமா சொல்லுவாங்க. கண்களை கொடுக்குமா? கொடுக்கப்பட்ட வார்த்தைக்காக பாஸ்டர் ஜோம் பண்ணுவாங்க. ஜோம் பண்ணிட்டு நாங்கள் அப்படியே தொடர்ந்து ஆபத்து பண்ணுவோம். ஜோம் முடிச்சுக்கோம். என் தேவன் ஆண்டவரை எல்லாவற்றையும் ஆண்டவரை திருப்தியாக இந்த மாதம் ஆண்டவரப்பா எல்லாவற்றையும் குறைகளை நிறைவாக்கப்படுற கிருபைக்காக கர்த்தாவே, ஏசப்பா உங்க அதிசயங்கள் காணப்படணும்னு சொன்ன கர்த்தர் ஆண்டவர், அப்படியாக பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த வருடத்துல கர்த்தர் அற்புதங்கள் அதிசயங்கள் காண கர்த்தர் கிருபை செஞ்சா தெரிவிக்கிற கர்த்தாவே, கிருபை ஒன்றே போதும் ஆண்டவர் அப்பா. ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நன்றியோடு துதிக்கிற கர்த்தாவே, இந்த கொடுக்க ஆண்டவர கரங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தர். ஆவியானவர் அப்பா ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, நிமிட்டம் ஆண்டவர் நடத்தி வந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா. ஆண்டவர் இந்த பந்தியில கூட ஆயத்தப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவர் சமாதானத்தோட கர்த்தர் ஆண்டவர் இந்த பந்தியில ஆயத்தப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஒரு குடும்பமா கர்த்தர் ஆண்டவரை சேவிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்தை தாழ்த்துவோம். இயேசு நாமத்தில் கேட்க சொன்னாலே பிதாவே. கர்த்தர் நடத்துவார், திருப்தியாக்குவார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லவராக நாம் தொடர்ந்து பரிசுத்த பத்தி